ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து லாங் ஜம்ப் ஃபார் பிரெயின் ராட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பிரெயின் ராட் கேம் தான் ட்ரை பண்ண போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் வந்து டெய்லியும் வருமானு தெரில, ஆனால் பிரெயின் ராட் கேமும் வரும் கைஸ். ஸோ ஓகேங்களா, இந்த ஒரு கேம் பார்த்திங்கன்னா இப்போ 133 ஆக்டிவ் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த கேமை லைக் பண்ணிவிட்டு அப்படியே அது என்னப்பா டெவலப்பருக்குள்ளே போனீங்கன்னா ஜாயின் கம்யூனிட்டியை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏன் ப்ரோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கைஸ். இந்த கேமுக்கு நமக்கு வந்து எல்லா இது மாதிரி பிரெயின் ராட் கேம்லேயுமே அட்வான்டேஜ் இருக்கும் கைஸ். என்ன அட்வான்டேஜ்னால், நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட் தருவாங்க. ஸோ ஒரு நல்ல 1K அது மாதிரியான ஒரு பிரெயின் ராட்டு. ஸோ இப்போதைக்கு ப்ரோ என்ன ப்ரோ என்னமோ வந்து என்னை அடிச்சிருச்சு. சரி ஓகே, இப்போ வந்து கேமோட கான்செப்ட் நம்ம போயிட்டு பார்க்கலாம். இது மாதிரி பிரெயின் ராட்டுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு அதெல்லாம் போயிட்டு எடுக்கணும். அதாங்க டுட்டோரியலு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரெயின் ராட் எடுக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதே என்னென்னமோ வேவ் என்னென்னமோ வருது. ஸோ நம்ம டக்குன்னு போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வந்துடலாம். 11 ஐயோ 16க்கு ஒன்று மிஸ் பண்ணிட்டேனே. இதாங்க நான் பார்த்ததுலேயே அதிகமாக இருந்துச்சு, தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன். 7 ஐயோ 6 12 ஐயோ வரானேன்ற மாதிரி தாங்க கைஸ் வரான். இது வேறு நான் வேறு எந்தையோ தொட்டுறேன். ப்ரோ 1K கேஷ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதை டக்குன்னு என்றா ஐயோ பிக்கப்னு தொட்டானா, பிக்கப் பண்ண மாட்டானா கைஸ். இங்கே ஒன்று 12க்கு ஒன்று பார்த்துட்டேன். ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதான் நம்மளோட பேஸு. ஸோ இங்கே வந்து பிளேஸ் பிரெயின் ராட்னு கொடுத்தோன்னா இவன் வந்து நம்ம காசு தருவான். இந்த காசு வச்சுட்டு நம்ம போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு ஜம்ப் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஜம்ப் வந்து 5 இது பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்பீடும் பண்ணலாம், அடுத்து வந்து கேரியும் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணலாம், ஜம்ப்பு தாங்க யூஸ் பண்ணி ஆகணும், வேறு எதுவும் பண்ண முடியாது நம்மகிட்ட இருக்கிற காசுக்கு. ஸோ எதுவுமே பண்ண முடியாதாடா, போங்கடா. சரி ஓகே, எங்கடா அந்த ஃப்ரீ பிரெயின் ராடு கொடுப்பீங்க? ஓபி லக்கி பிளாக்கு ப்ரோ எங்கே ப்ரோ ஏமாத்துறாங்க? அந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ்ன்னு இருக்குது, இருங்க போய் பார்ப்போம். கிளைம் ஐயோ இது குரூப் மாஸ்டரி ப்ரோ. இந்த பார்த்தீங்களா, நான் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் ஆகிட்டு வந்ததுனால இந்த ஒரு இது யார் பம்பர் டீலோ க்ரொக்கடீலோ அப்படின்ற இந்த ஒரு பிரெயின் ராட் எத்தனைக்கேனா 25K கைஸ். ஸோ இந்த ஒரு பிரெயின் ராட்டை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக முன்னேறிடலாம் கைஸ். ஸோ ஓகேங்களா, இதெல்லாம் அப்கிரேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ரீபர்த் இருக்கா. நம்ம ரீபர்த் இல்லாமடா பண்ணணும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்பீரட் அப்புடுப்புன்னு போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி ஜம்பை போட்டுடலாம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து ஜம்ப்லாம் ஹையாக இருக்கும். ஸோ அந்த ஜம்ப்பு பண்ணி நம்ம போய்ட்டு ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேஸில் வச்சு காசை என் பண்ணி ஜம்பை திரும்பி அப்கிரேட் பண்ணி அது மாதிரி நம்ம லாஸ்ட் டியர் வரைக்கும் போகணும் கைஸ். ஸோ அதாங்க இந்த கேமோட கான்செப்ட். இப்போ பார்த்தீங்களா நான் எவ்வளோ ஹையாக ஜம்ப் பண்ணுறேன்னு. ப்ரோ இப்போதைக்கு நம்மளால் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் ப்ரோ வந்து அன்காமன் தான் போக முடியுது. அடுத்தது ட்ரை பண்ணுவோம். ஐயோ முடியலை கைஸ். ஸோ நம்ம அன்காமனில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இவன் காசு சேர்த்துருப்பான். இதை வச்சு அப்கிரேட் பண்ணிட்டு அடுத்தது போக முடியுதான்னு ட்ரை பண்ணுவோமா? ஸ்பீடு ஒன்று பண்ணலாமா? சரி பண்ணுவோம். அடுத்து வந்து என்னடா 34K கேட்குறீங்க? சரி ஓகே, இப்போ வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு நம்மளோட இதாங்க ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். 164K ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃப்லைன் இயர்னிங்னு கிடைக்கும். ஸோ ஓகே, பேச்சு போக முடியுமா? ஐயோ ஐஸ் போக முடியல. சரி விடுங்க. ஏன்னா அப்கிரேடே பண்ணலையா ஸ்பீடை? சாரி பண்ணேனா தெரில, நான் பண்ணேனா இல்லையானே. ஒரு கேரிலாம் வச்சுருக்கேன், ஆனால் போகதான் இல்லை கைஸ். முடியல. போயிடுறா கைப்புள்ள. அட போடா, இன்னும் கொஞ்சம் நேரம் AFK போடணும் போலையே. ரீபர்த்துக்கு என்னடா தேவை? ஏய் வாடா. 100 ஜம்ப்பு மட்டும் இருந்தாலே போதுமா? ரீபர்த் வந்து ரிசெட்ஸ் யுவர் ஜம்ப் லெவல் கைஸ். 0க்கு திரும்பி கொண்டு வந்துடுவாங்க. சரி, அப்போ நம்ம வந்து ரீபர்த் பண்ணவே ட்ரை பண்ணலாம். நம்ம ரீபர்த் பண்ணால் என்ன ப்ரோ அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, கேஷ்லாம் மல்டிப்ளை ஆகும். அதே எல்லா கேம்லேயும் வச்சுருப்பாங்க. ஆமாங்க கைஸ், 1.5xக்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ இப்போயாச்சும் நமக்கு அடுத்ததாக போக முடியுதான்னு பார்க்கலாம். இது ஈஸி. ட்ரையே பண்ணாமல் விழுந்துட்டேன் கைஸ். கிஃப்ட்ஸ்ன்னு என்னமோ காட்டுறாங்க. கிளைம் தரமாட்டிங்களா? ஃபாலோ கிளைம். தந்துடுறாங்க ப்ரோ. இதை பாருங்கள், நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு 6.4Kல ஒரு பிரெயின் ராட்டு. ஓகே ப்ரோ, இது எப்பிக்கு, இதுதான் அல்டிமேட்டு. இங்கே பாருங்கள், நான் அப்போ மிஸ் பண்ணிட்டேன். சும்மா நல்லாவே காசு தருவான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு திரும்பியும்
150K நம்ம அதே சேர்த்து வச்சு போட்டுடலாம் கைஸ். ஸோ ஓகேங்களா, இப்போ 150K இன்னும் கொஞ்சம் தானடா தேவை. வந்துருச்சு. போடுற அந்த ஜம்புக்கு போட்டாச்சு கைஸ். இப்போ அவ்வளோ நம்மகிட்ட காசே இல்லை. வேறு ஏதாச்சும் இதில் இருக்கா? இங்கே செல்லுக்கு இருக்குது, வேறு எல்லாமே இது தான் கைஸ். என்னது என்னப்பா ரோபக்ஸ் கைஸ். போயிடுறா கைப்புள்ள ப்ரோ. வரலையா? ஐயோ, நான் போயிட்டேன்னு நினச்சேன், ஆனால் போகலை. திரும்பி இன்னமும் கொஞ்சம் காசுலாம் சேர்ந்துருச்சு. ஸோ இதை வச்சுட்டு 360K போங்கடா, நான் இப்படியே போட்டுட்டு போயிடுறேன். ஓகே, இப்போ போயிடலாமா? இதில் அடிப்பட்டால் நம்ம அவுட் ஆயிடுவோமா இல்லை அப்படியே பறந்து போவோமா? என்ன நடக்குதுன்னு செக் பண்ணணும் ப்ரோ. நான் கரெக்டாக ஜம்ப் பண்ண மாட்டேன், என்னன்னே தெரில கைஸ். திரும்பி இன்னமும் கொஞ்சம் அப்கிரேடை போடலாமா? நிறையா காசு வந்துருச்சு கைஸ். நிறைய காசுலாம் இல்லை, கம்மி தான் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, இல்லைன்னா நம்ம ஸ்பீடுக்கு போடுவோம் கைஸ். ஸ்பீடு தான் மெயினும். 43K தான். நடா இருங்கடா, வரேன்டா. இந்தாங்க வச்சுக்கோங்க. 66. இன்னொரு கேரி பண்ண முடியாதா? சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம ஐயோ வந்துடுச்சே. இதெல்லாம் ஈஸி ப்ரோ. இதுவும் நமக்கு ஈஸி தான் ப்ரோ. ப்ரோ கைஸ் சாரி. நம்ம இது மாதிரி ஜம்ப் பண்ணியும் தப்பிக்கலாம் போல். நான் பண்ணேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் கைஸ். நம்மளால் இன்னொரு கேரி பண்ண முடியும், ஆனால் அதுக்கு தான் விட மாட்டுறாங்க. ஸோ நம்ம ஜம்ப் பண்ணி அசால்ட்டாக தப்பிக்கலாம். இது நானாக கண்டுபிடிச்சது. மற்ற எல்லாமே கம்மியாக தான் கைஸ் இருக்காங்க. இந்த 2Kல ஒரு பிரெயின் ராட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நான் போயிடுறான். இதெல்லாம் அரசியல் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. அடுத்ததெல்லாம் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுக்கே நான் முக்கியதாங்க வந்திருக்கேன். இந்த இங்கே ஒரு 2.3K, இங்கே ஒரு 2.3K இவங்களை எடுத்துகிட்டு போயிடலாம். நீ எவ்வளோடா? 1.85K போடாடே. இந்த சுனாமியையும் இது மாதிரி ஜம்ப் பண்ணியே நம்ம தாண்டிடலாம். நீ எவ்வளோ? எல்லாருமே கம்மியாக தாங்க இருக்காங்க. இதோட இன்னொரு கேரி நான் பண்ணியிருந்தேன், எனக்கே தெரியல. ட்ரை பண்ணுமா? என்ன வாய்ப்பில்லை. ஜம்ப்பு போடா, வந்துட்டேன் கைஸ். போடா ஜம்ப்பு. டொர்னாடோ. ஓ மை டொர்னாடோ. என்ன பாட்டுன்னு எனக்கே தெரியாது, நானாக கண்டுபிடிச்ச பாட்டு கைஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே போயிட்டு எப்பிக்லேயே ஒன்று தூக்கிட்டு வந்துட்டோம் ப்ரோ. ரீபர்த் பண்ணுவோமா? பண்ணியாச்சு கைஸ். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து கேஷ் மல்டிப்ளை இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஒரு கேரி பண்ணிடலாம். அடுத்து 6 மில்லியன் கேட்குறாங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஸ்பீடு எல்லாம் ஒன்றும் ரீசெட் பண்ணாது, நம்ம கேரியை மட்டும்தாங்க ரீசெட். சாரி, ஜம்பை மட்டும்தான் பண்ணுவான். இந்த ரீபர்த்து பண்ணால் அது மட்டும்தாங்க போகும். இப்போலாம் ஈஸியாக வந்துடுறேன். வேறு ஏதாச்சும் நல்லதாக வச்சுருக்கீங்களாடா? எல்லாமே கம்மியாக இருக்குது. 2.4K. ஐயோ ப்ரோ, பட்டாலே அவுட்டா? விடுங்க, நம்ம சீக்கிரமாக போயிடலாம். இப்போ தான் ஸ்பான் ஆன மாதிரியே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து என்னன்னு தெரில கைஸ், தொண்டை லைட்டாக என்னமோ ஆகுது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னொரு பிரெண்ட் சும்மாச்சு எடுத்துகிட்டு போவோம். நம்மளோட இன்னொரு கேரி இருக்குது. ஐயோ வரானே. இந்த 90 இதுக்கு ஒன்று இருக்குது கைஸ். வேணா நம்ம வெயிட் பண்ணி ஏதாச்சும் கேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஜம்ப்பு என்னடா 680 ரூபாண்ணா? ஏதாச்சும் ஒரு கேலை தாங்கடா. லவாக்கா எவ்வளோ? 1.3K. சரி ஓகே, இதே எடுத்துகிட்டு போயிடலாம். பிக்கப்பு ஜம்ப்பு வரக்குள்ளமாக தப்பிச்சாச்சு கைஸ். இன்னொரு ஜம்ப்பு. அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. ஸோ இது நம்ம பேஸ் இல்லையோ, சாரி கைஸ். இங்கே பிளேஸ் பிரெயின் ராட்டு. இப்போதைக்கு நம்மகிட்ட கொஞ்சம் காசு நல்லா இருக்குது கைஸ். 1 மில்லியன் சேர்ந்துருச்சா? சூப்பரு. ஸோ போட்டு அப்கிரேடா போட்டாச்சு. ஓகே கைஸ், இப்போ அடுத்தது போக முடியுதா நம்ம ட்ரை பண்ணுவோமா? இப்போதைக்கு நம்ம இந்த கேமை ஸ்பீட் ரன் தான் பண்ணணும்னு வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ஸ்பீட் ரன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ கேப் இருக்கா? போங்கடா கைஸ், இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபுல் பண்ணணுன்னா நமக்கு ஸ்பீடு கொஞ்சம் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்பீடை கொஞ்சம் போட்டு தாக்கியாச்சு. ஸோ கொஞ்சோன்னு போட முடியாதடா. 3.3 மில்லியன் கேட்குறாங்க அவங்க. ஸோ அதை சேர்க்க கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். இப்போதைக்கு இதுவும் ஈஸி.
இதுவும் ப்ரோ 2 இது அசால்ட்டாக போயிடலாம் ப்ரோ. 3rd தான் ப்ரோ. என்னமோ அங்கே போட்டிருந்துச்சு கஷ்டமாக. ஐயோ பேட்டு தெரியாமல் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். போயிடுறா ப்ரோ. வந்தாச்சு ப்ரோ. 8.2K ஒன்று ஒருத்தன் இருக்கான் வேறு லெவலு. வேறு எதுக்காச்சும் ஐயோ போய் மறைஞ்சிடாதரா. பிக்கப்பு சுனாமி இப்படி இங்கே நின்றுக்கலாம். 8K போடு ப்ரோ. 18K போடு ப்ரோ. 18K படி. இன்னொன்றுலாம் கேரி பண்ண முடியுமா? முடியாதா? இப்போ நான் எடுத்தது ஓகே. போயிட்டேன் ப்ரோ. வேறு லெவலு. நான் போக மாட்டேன் தான் நினச்சேன். எப்படியோ வந்துட்டேன். சூப்பர். இங்கே என்ன போட்டிருக்காங்க? நெக்ஸ்ட்டு காட்லி பிரெயின் ராட் ப்ரோ. உனக்கு கரெக்டாக இப்போ தான் ஸ்மார்ட் ஆச்சு காட்லி. ஆனால் நம்மளால தான் போய் எடுக்க முடியாது. இவங்கெல்லாம் வைரா. முக்கியமாக இவன் தான் கைஸ் பிளேஸ் பிரெயின் ராட். இவன் தான் கைஸ் இந்த 18K காரன். ஸோ ஓகே. இப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் ஆகட்டும் கைஸ். நமக்கு வந்து ஒரு 10Kக்கு ஒரு பிரெயின் ராட் ஃப்ரீயாக. இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் விளாடணுமா? 15 நிமிஷம் விளாடணும் போல். இப்போதைக்கு ஒரு 11 நிமிஷம் தாங்க விளாண்டுருக்கோம். ஸோ இன்னமும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அது இல்லாமல் நமக்கு பிரெயின் ராட்டும் காசு சம்பாதிச்சுட்ருக்கோம் ப்ரோ. இங்கே என்னமோ ஸ்பின்னு என்னமோ ஒன்று இருந்துச்சு. நானும் போயிட்டு பண்ணுறேன். லாவா லக்கி பிளாக்கா கைஸ்? என்னதாச்சும் ஓபியாக கிடைக்குமா அதுலேருந்து? என்னடா நடக்கு? கேங்ஸ்டர் ஃபுட்டேராக 15% ஒருத்தன் கிடச்சிருக்கான் ப்ரோ. 260 மில்லியன். சாரி மில்லியன்லாம் இல்லை. சாரி. எங்கடா பிளாட்டு? எங்கே ப்ரோ அப்கிரேட் பண்ண? இது 1 மில்லியன் கேட்குறேங்க. கொடுக்க முடியல ப்ரோ. அப்கிரேடே இப்போ பண்ண முடியாதா? பண்ணிட்டேன் நான். சூப்பர் ப்ரோ. இவன் தான் ப்ரோ 260K பெர் செகண்ட். வேறு லெவல் பிரெயின் ராட்டு. ஸோ இப்போ நம்ம போய்ட்டு ரீபர்த்துக்கு என்ன தேவை ப்ரோ? இன்னும் கொஞ்சம் தான். கொஞ்சம்லாம் இல்லைடா, முடிச்சு வச்சுடா. ஒரு ரீபர்த்தாக பண்ணியாச்சு கைஸ். ரீபர்த் பண்ணுறதுனால இப்போ பயங்கரமாக நமக்கு வந்து அள்ளி காசு தருவாங்க எல்லோரும். ஸோ ஓகே. இப்போ வந்து இதை போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேம் பண்ணலாம். அடுத்ததுக்கு 6 மில்லியன் கேட்குறாங்க கைஸ் கேரிக்கே. ஓகே பரவாயில்ல. இப்போதைக்கு நமக்கு பிரெயின் ராட்ஸ்லாம் ஒரு 10 மில்லியன் சேர்த்துறாங்க. வேறு லெவலு. இவன் ப்ரோ என்னோட எல்லா பிரெயின் ராட்டுமே சேர்த்து 10 மில்லியன். அவன் 16 மில்லியனு. அதுவும் இப்போ தான் நான் வச்சுட்டே போனேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இவனை தூக்கி நம்ம கீழே வச்சிடலாங்க. அவனை மேலே வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த 12 காராடே நீலாம் யாரா போடாங்கட்டு. இவனை வைரா. இவனை ஏன்றா பிக்கப்புடா. இவன் கூட இருக்கட்டும், இவங்களாம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க கைஸ். மற்றவங்களாம் நம்ம அப்படியே அப்கிரேடாக அவங்கெல்லாம் தொலைச்சிடலாம். ஸோ ஓகே. இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பீடுக்கும் போடலாம். ஸ்பீடு வந்து மேக்ஸ் ஐயோன்ற பாருங்கள். சூப்பரு. ஸோ ஸ்பீடு வந்து ரீபர்த் பண்ணாலும் போகாது கைஸ். அடுத்த ரீபர்த்தே பண்ணலாமா? அடப்போங்கடா. சரி ஓகே பண்ணலாம். நான் எக்ஸ்ட்ராவாக போட்டேன், அதனால தான் சொல்லிகிட்டு இருந்தேன். செல்லு வந்து ஹவு மச் இஸ் ஒர்த்து ஐ வாண்ட் டு செல் திஸ் பிரெயின் ராட். இதை செல் பண்ணிடுப்பா. இந்த பிரெயின் ராட்ரா இதுதான்டா இதையும் செல் பண்ணிடுறா. சூப்பர்ரா. ஸோ ஓகே. இப்போதைக்கு நம்ம போயிட்டு நம்ம காசெல்லாம் கிளைம் பண்ணிடலாம் கைஸ். எவ்வளோ கிடைக்கிது ப்ரோ? 42 மில்லியனு. சூப்பர். இப்போ நம்ம திரும்பியும் போட்டு இதை இது பண்ணிடலாம். இப்போ கேரி பண்ணலாம் ப்ரோ. கேரி நம்ம மேக்ஸ் போக முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம். 350 மில்லியன் கேட்குறாங்க. அடுத்து அவ்வளோலாம் கேட்கக்கூடாதுடா. நீங்கள் ஏன்டா கேட்குறீங்க? ஒருத்தன் தான் ப்ரோ. அதுவும் அந்த ஸ்பின்லேருந்து கிடச்சிருக்கான். திரும்பி போய்ட்டு ஸ்பின் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? பண்ண முடியாதா? நான் பாட்டு கிளிக் பண்ணிகிட்டு இருக்கேன். கிஃப்ட்டு என்னடா காட்டுறீங்க? நான் தரமாட்டேங்கடா. போங்கடாங்க. இது என்ன எவ்வளோ நிமிஷம்? திரும்பி தாங்க ப்ரோ. ஸ்பின் இல்லையா? இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கான். 3 மணி நேரம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போய் பார்க்கலாமா ரீபர்த்துக்கு? என்ன ப்ரோ ரீபர்த் பண்ணிடலாமா? என்னடா சொல்கிறீங்க நீங்கள்? நான் போகலான்னு பார்த்தா கரெக்டாக ரீபர்த் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே சரி. இப்போ வந்து நம்ம போயிட்டு திரும்பி ஒரு ஸ்பேமை போடலாம். இருங்கடா. ரீபர்த்துக்கு தேவையான மட்டும் பண்ணுறேன். பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ராவாகவே பண்ணியிருப்போம் ப்ரோ. நம்ம கடை ரீபர்த் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ பெர்ற சேர்ந்து மில்லியனில் தரான் ப்ரோ. மில்லியனில் தரான். சூப்பர். வேறு லெவலு. நம்மகிட்ட இப்போதைக்கு மில்லியன் பெட் இருக்குது அப்படின்னா.
ஓகே இப்போ திரும்பி நம்ம போயிட்டு தட்டு 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 இருங்கடா. வந்துருச்சாடா? வந்துருச்சு பார்த்தீங்களா ப்ரோ? இப்படியே ரீபர்த் பண்ணிட்டா நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். கிஃப்ட்டு வந்துருச்சு ப்ரோ. எவ்வளோ 10K தானா? சரி பரவாயில்ல வச்சுக்கிறேன். ஏன்னா அதோட கம்மியாலாம் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேணான்னுலாம் சொல்லக்கூடாது. ஸோ ஓகே இவனே போதும்டா. 30 மில்லியன்டா. வாடா. இப்போ திரும்பி தட்டு 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 இருங்க. அது ரீபர்த்துக்கு அழுதவ இன்னும் 5 தானா? ஓகே ப்ரோ 10 ப்ரோ. அதான் ப்ரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே நீ ஒரு ஆளே போதும்னு நினைக்கிறேன். 5 தான். 5 கைஸ். இன்னும் நமக்கு வந்து எவ்வளோடா தேவை? கரெக்டாக வந்துருச்சா? சூப்பர் கைஸ். இனிமேல் நான் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் ப்ரோ. ரீபர்த்து ஒழுங்கா போவோம் ப்ரோ. ஓகே 25 மில்லியனுக்கு இப்போதைக்கு அப்கிரேடை போட்டுட்டு கடகடன்னு போயிடலாம். நம்மகிட்ட மேக்ஸ் இது இருக்குது. ஸோ அதனால் பயம் இல்லை. 1+ ஸ்பீடு இருக்குது. என்னென்னமோ வளரிட்டு இருக்கேன் பாருங்கள். நீ ஒரு ஆளே போதும்டா. இவனுக்கு அப்கிரேடு போடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் போட முடியலையே. அவ்வளோதான் நான் பண்ண முடியும். ஓகே 100 இன்னும் எவ்வளோ தேவை ப்ரோ? நான் அதெல்லாம் பார்க்க முடியும். வாங்க போகலாம். கிஃப்ட்டில் என்னடா இருக்குது காட்டுறீங்க? அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்டா. ஏன்டா காட்டிகிட்டே இருக்கீங்க ப்ரோ? நான் அப்பயே பார்த்தே இருந்தாலும் அதை பற்றி பேசலைங்க பாருங்கள் ப்ரோ. ஆனாலும் அடுத்ததுக்கு போக முடியல. நான் எவ்வளோ ஜம்ப் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கண்ணா. பட்டாடா எவ்வளோ தூரம் பறக்கிறேன். என்னடா சொல்கிறீங்க நீங்கள்? போக முடியலன்றாங்க. நீ ஒரு ஆளே போதும்டா. 43 மில்லியன்டா. வாங்கடா. ஐயோ 60 மில்லியனா? இருங்க கொஞ்சம் ஏஎஃப்கேவை போடலாம். ஏஎஃப்கேலாம் வேணாம். நம்ம புளிங்கோலாம் சேர்த்துருப்பாங்க. வந்துருச்சு ப்ரோ. நம்ம பசங்க ஓகே. டே போடா. யார்ரா நீங்கள்? அப்ஸ்டகல்ஸா? இவ்வளோ தூரம் நான் ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். குட்டி குட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம வந்தாச்சு ப்ரோ. இதுதான் ப்ரோ. வந்துட்டேன். சூப்பரு. 105K தூக்கு வேணா. ஐயோ லாவாவே. இவன் இந்த கேங்ஸ்டர் ஃபுட்டேலாம் ப்ரோ 52K தானே? போடா. 120K. வா தலைவா வா தலைவா. வேறு லெவலு தலைவா ப்ரோ. நம்ம வச்சுருக்க பிரெயின் ராட்டோட கம்மி தான் நினைக்கிறேன். ஆனால் பயங்கரமாக இவங்கெல்லாம் தராங்க ப்ரோ. நீ அவளோட 620K. இப்போ நான் எடுத்ததுல இவன் தான் ப்ரோ ஓபி. இப்போ நான் மட்டும் போயிட்டேனாலே எனக்கு போதும். நோ வேர்ட் டு டெல் இட் பாடி. அருமை போன்ற பெருமை. சூப்பர் கைஸ். வேறு லெவலு. நான் என்னது 620K இப்படிலாம் நான் வச்சேன்னா எவ்வளோ மில்லியன் தருவாங்க? டே போங்கடா. நீங்களாம் யார்ரா? 8K போடா. டே போடா வைடா நீ. அவ்வளோதான் ப்ரோ. இவனை விட அதிகமாக தரான் ப்ரோ. சூப்பர். இவங்கன்னா அவங்களோட கம்மி தான் இருந்தாலும் அருமை போன்ற பெருமை. நம்மகிட்ட மேலே வந்து பிரெயின் ராட்டு வைக்கிற இடம் இருக்குது. இருந்தாலும் நம்ம கீழே இருக்க எல்லாம் அடித்து பற்றிட்டே தான் வைக்கலாம். ப்ளேஸ் பிரெயின் ராட் எல்லாமே கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. இந்த 18K வேணால் இந்த 1Kக்கு பதிலாக வேணா வைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு கொஞ்ச நேரம் AFK போட்டேன்னா எங்கேயோ போயிடுவேன். இன்னும் ஒரு ஜம்ப்பு தானாடா. இந்த வச்சுக்கோ. பண்ணியாச்சு. ரீபர்த். நம்ம காசு போகாது. அதனால தான் நான் போட்டு தொட்டு விட்டுருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ரோ மில்லியனில் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள். இருறா கேரியாயும் மேக்ஸ் பண்ணிடலாம். ஐயோ அவ்வளோ கேட்குறீங்களா? நம்ம கேரியையும் மேக்ஸ் பண்ணணும் கைஸ். அதான் கைஸ் டாஸ்க்கு. ஆனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்மளால ஜம்ப் பண்ண இவ்வளோ குட்டியாக பண்ணுறேன். 180ஆடா? தட்டு 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 180. அந்த லெஃப்ட் சைடில் காமிக்கிற வரைக்கும் பண்ணலாம். வந்துருச்சு ப்ரோ. ஏய் பத்தலையாடா? கரெக்டாக வந்துருச்சுன்னு சொல்லும் போது தான் பத்தலைன்ட்டாங்க. ஸோ ஓகே போதுமா? இவ்வளோ காசு இருக்குடா. போதுமாடா? போதும்டா. ஓகேடா. ரீபர்த்தை சும்மா ப்ரெஸ் பண்ணுறா கைஸ். இந்த கேமில் எத்தனாவது மேக்ஸ் ரீபர்த்துன்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம 10 வரைக்கும் பண்ணாலே நம்ம எனக்கு தெரிஞ்சு போதும். ஸோ அதுக்கு மேலே பண்ண வேணாம் கைஸ். ஸோ அடுத்த நம்மளோட டாஸ்க் வந்து அங்கே லாஸ்ட்டாக ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? இந்த இருங்க கைஸ். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜம்பை மட்டும் கொஞ்சம் மேக்ஸில் அப்கிரேட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க லாஸ்ட்டு டியரில் ஒன்று இங்கேருந்து பார்த்தா தெரில. இருந்தாலும் நம்ம அங்கே போகணும் கைஸ். அதான் இந்த கேமை முடித்த மாதிரியான ஒரு அடையாளமே. ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து நம்மகிட்ட இருக்க பிரெயின் ராட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மியாக தான் இருந்தால் கொடுக்குற மாதிரி ஃபீலாக இருக்குது ப்ரோ. ஸோ ஓகே அப்கிரேட் 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 அப்கிரேட். எவ்வளோட அடுத்த ரீபர்த்து? இன்னும் கொஞ்சம் தான் ப்ரோ. ஒரு 20 தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணிகிட்டே போயிடலாம்.
ஸோ போதுமாடா காசு எப்படியும் 10,000 தான் சொல்லுவாங்க, அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இன்னொரு தாட்டி இது மாதிரியே நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். ஜம்ப்பு பறக்கிறான், எங்கேயோ பறக்கிறான். இப்போ நான் மேக்ஸ்லாம் இருக்கா கைஸ் இந்த ஜம்ப்லேயே, அதெல்லாம் போயிட்டுனா எங்கேயோ போயிடுவேல ப்ரோ. இது அசால்ட்டாக வந்தாச்சு, அடுத்தது ட்ரை பண்ணுவோமா? பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணலான்னு பார்த்தா பண்ண விடாம பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இங்கே போயிட்டு நம்ம மை இன்வென்ட்ரிலாம் இருக்கா? ஐ வாண்ட் டு சி ஆல் செல்லால். ஆமாம், சி ஆல்னு தெரியாமல் ரீட் பண்ணேன். போடா ப்ரோ, இங்கே நிற்க முடியாதா? அடப்பாங்களா, நான் ஒரு மித்து பஸ்டிங்கிறேன் பாரு, ஒரு ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினச்சேன், ஆனால் பண்ண முடியல. சரி ஓகே, லெஜெண்டரிக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே போயிட்டு ஏதாச்சும் நல்லதாக இருக்கான்னு பார்ப்போம். ப்ரோ என் கையில் என்ன இருக்குன்னு தெரியுதா? 1 மில்லியன் ப்ரோ, 1 மில்லியன். வாட் அ ஹேக் ப்ரோ, வேறு லெவலு. 1 மில்லியன்லேயே நான் கையில் வச்சுருக்கேன். இப்போ 1 மில்லியன் ப்ரோ, 1 மில்லியன். இப்போ நான் போயிட்டு பேஸில் வச்சேன்னா அவன் நிறைய மில்லியன் தருவான், ஒரு 6 மில்லியன் தருவான்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதுக்கு போகணும். வந்தாச்சு கைஸ், இனிமேல் பிரச்சனை இல்லை. சும்மா நான் இங்கே தொட்டாலே அங்கே போயிடுவோம். ஏய் லாவா, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஆஃப்லைன் இயர்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 224 மில்லியன். இன்னும் நான் இவனை போயிட்டு வைக்கவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் வச்சேன்னா 18Kவா? என்னடா பேசிடுறீங்க? இது யார் திரும்பி இவனே வைக்கிறேன்னா? வைடா ப்ளேஸ் பிரெயின்ற. ப்ரோ நம்ம எங்கேயோ போயாச்சு ப்ரோ, 1 பில்லியனர் ஆக போகிறோம். இந்த இவன் 1 நிமிஷத்துக்கு மட்டும் வருங்க, இதாருங்க. ஏய் ப்ரோ, இப்போ தான் என்கிட்ட காசு இருந்துச்சு. அப்கிரேட் தெரியாமல் இங்கே இருக்க ஃப்ளோருக்கு போட்டேனா? சரி விடுங்க. போடா, 1 பில்லியனர் ஆகலான்னு பார்த்தா ஆக விட மாட்டேறாங்க கைஸ். லாஸ்ட் ரீபர்த்தே நம்ம பண்ணிடலாமா? தட்டு அவ்வளோதாங்க கைஸ், பண்ணடா ரீபர்த்தை. இப்போ நான் எவ்வளோ ஜம்ப் பண்ணுறேன்னா இவ்வளோ தாங்க ஜம்ப் பண்ணுறேன். இப்போ 1 செகண்டில் பாருங்கள். போடு 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 போட முடியாதா? 1 நிமிஷம் சொல்கிறா, போடுறதுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன்டா. ஓகே கைஸ், என்னோட டாப் ஆஃப் த பில்டிங்கே நல்லா போக முடியுது. ஸோ அவ்வளோ ஜம்ப் வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம பில்லியனராக மாற வேண்டிய நேரம். இவங்களெலாம் விடுங்க, இவங்களே ஒரு இவ்வளோ காசு தராங்க ப்ரோ. இவங்களே பில்லியன் கிட்டத்தட்ட சேர்த்துட்டாங்க ப்ரோ. இப்போ நான் இவனை தொட்டேன்னா 2 பில்லியனா? 1.89. இன்னும் கொஞ்சம் தான் ப்ரோ 2 பில்லியனுக்கு. ஸோ அந்த 2 பில்லியனை வச்சுட்டு நம்ம ஸ்பீட் அப்படி இப்படி கேரி எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். 2 பில்லியன் கைஸ். கேரிலாம் வேணாம், நம்ம ஜம்ப்பு மட்டுமே போடலாம். என்னடா ஒரு இதுக்கே போயிருச்சா? அடப்பாங்களா. சரி இருங்க, திரும்பி நம்ம கலெக்ட் பண்ணோன்னா வந்துடுவான். வந்துருச்சு. 10 61 பில்லியன். ஐயோ சாரி, இந்த இருங்க கைஸ், இது போதும் போடே சூப்பர். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து அடுத்ததுக்கு மில்லியன் கணக்கில் தான் ப்ரோ இது கேட்குறாங்க. இருங்க, இதே 10 கொஞ்சம் காசு தாங்க பார்ப்போம் ப்ரோ. அவங்க 350 மில்லியன் கேட்குறாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக கிரைண்டிங் ஆகுது. ஓகே, அப்கிரேட் கேரிக்கு சொல்கிறேன். இன்னும் 75 பில்லியன் ப்ரோ கேரிக்கு. ஓகே, ஜம்ப் பண்ண எங்கேயோ போகிறேன். ஓகே, இன்னொரு ஜம்ப்பு. எப்பிக்லக்கெல்லாம் நான் போன தாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், லெஜெண்டரிக்கும் பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போலாம் இதையும் தாண்டி புனிதமாக போக முடியலை ப்ரோ. மித்திக்கு போக அவ்வளோ கேட்குறாங்களா? என்னடா நீங்கள் பேசுகிறீங்க? சரி விடுங்க, ஜம்பை போடே ஜம்பை போடே ஜம்பை போடே. இதில் எதில் ப்ரோ லாஸ்ட் இயர் ரேரிட்டி? இருங்க நான் பார்க்கணும். இங்கே இந்த இண்டெக்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏய் கீழே போடா ப்ரோ. இது ஆனால் பார்க்க முடியல இவங்கெல்லாம் யாருன்னு. அந்த ட்ரோல் ஃபேஸ் வந்து ரோபக்ஸுக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அங்கே ப்ரோ. நம்மளால் ஏன் ப்ரோ இந்த மித்திக்கு போக முடியல? இவ்வளோ இது வச்சுருக்கேன்டா நான். இங்கே பாருங்கடா. ஆட போங்களா, இதுக்கு மேலே நம்மளால் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியாது கைஸ். நானும் அப்கிரேடாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. கேட்டுகிட்டே இருக்காங்க லாஸ்ட் வரைக்கும். அந்த காட்லி தான் இருக்கிறதுலே லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்.
ஸோ அது வந்து மித்திக்கு அப்புறம் தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளால் மித்திக்கே போக முடியல. அட போங்கடா, எவ்வளோ ப்ரோ ஜம்பு அப்போ கேட்குறீங்க? நான் இப்போ வச்சுருக்கிறது 211. இதை வச்சுட்டு என்னால் போக முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 230 தேவை கைஸ். ஆனால் அதுக்கு பாருங்கள் காசு எவ்வளோ கேட்குறாங்க. 1 பில்லியன் என்கிட்ட இருக்கா? 1 பில்லியனோட கேட்குறாங்க ப்ரோ. அட போங்கடா டே. சரி ஓகே, நமக்கு வேறு வழி இல்லை, போட்டு கிரைண்டிங் தாங்க. இதெல்லாம் பண்ண முடியாது. 300 பில்லியனுங்களாம், சாரி 300 மில்லியனுங்களாம். நமக்கு ஏதாச்சும் ஒரு ஓபியான பிரெயின் ராட் வேணும் ப்ரோ. ஆனால் அது எங்கே இருந்து எடுக்கிறதுன்னு தான் எனக்கு தெரில. அது ஏதாச்சும் ஃப்ரீயாக தாங்களே. ஓகே, இப்போ வேறு வழி இல்லை ப்ரோ, நம்ம தான் ப்ரோ முன்னேறி ஆகணும். முன்னேறி ஆகணும்னு சொன்ன அடுத்த செகண்டே போட்டு தள்ளிட்டு போகிறாங்க. ஆட போங்களா. செல் வாட்டை வந்துட்டு ஜம்ப்பு 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 ப்ரோ. இன்னும் ஒரு 5 இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாப்போமா. 1 பில்லியனே அவங்க நார்மல் ஒரு அப்கிரேட்கே கேட்குறாங்க. அதை கூட பண்ண முடியா. இருங்க ப்ரோ, பக்கத்து பேச நம்ம எட்டி பார்த்துட்டு வரலாம். கைஸ் இவனே எல்லாமே கேல தான் ப்ரோ வச்சுருக்கா. 1 மில்லியன் பெட்ரோல்ல. ஆமாம் இல்லை, ஆனால் கரெக்டாக சொல்கிறேன் ப்ரோ, 25 மில்லியன் எக்ஸ்க்ளூசிவ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்படியே கொஞ்சம் தாடா வாய்ப்பே இல்லை ப்ரோ. இப்போ தான் ப்ரோ அவனே எடுத்துகிட்டு வந்தான். அதனால் தரலாம் வாய்ப்பு இல்லை. சனா கிஃப்ட்டு ஆப்ஷன் இந்த கேமில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம திரும்பியும் ட்ரை பண்ணலாமா? அப்கிரேட் பண்ணினா பண்ணாமே எப்படி ப்ரோ ட்ரை பண்ண போயிட்டு இருக்கேன். ஜம்புடா, நீ தாண்டி போ. ஏதாச்சும் இன்னொரு மில்லியன் பெட்டு கிடைக்குமா? கிடைக்கலன்னா நான் இங்கே தான் போவேன் ப்ரோ. இங்கே போ ப்ரோ. இன்னும் ஒரு 2 தான் ப்ரோ. இருங்க ப்ரோ, காசு ப்ரோ, காசு தாங்க, காசு தாங்க. டே 1 மில்லியன் பெட்ரா, நீ கொஞ்சம் நல்லா காசு தாடா. டே தாடா நீ காசு. 75 சாரி 7.5 மில்லியன் தரான் ப்ரோ பெற சென்ட்டு. 2 பில்லியன் இருக்குடா. அதை செஞ்சு என்னை விடுங்கடா. இன்னும் கொஞ்சம் இன்னொரு அப்கிரேடும் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ. இருங்க ப்ரோ, மேலே இது எவனையாச்சும் வச்சுருக்கேண்ணா. ஜம்ப் பண்ணால் ஏன்டா இவ்வளோ மேலே போகிற? வந்தாச்சு கைஸ். மேலே ஒன்றுமே இல்லை. நம்ம பக்கத்து பேஸ் மாடியில் தான் ப்ரோ என் தரேன்னு நினைக்கிறேன். தரவியாடா? அது என்ன பிரெயின் ராட்டு? 425Kவா? அதெல்லாம் வேணாம். சாரி 175K தான் கைஸ் அது. அப்கிரேடு இருங்க கைஸ். இதே தாடா நீ ஃபஸ்ட்டு. பத்தாது. தா 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 தா. ஓகே, அப்கிரேட். அப்பாடா இருங்க கைஸ், நான் போய் பார்க்குறேன் கைஸ். என்னென்னமோ ஓப்பன் ஆகுது. 360. ஏய் விழுந்துடாதடா. எபிக் லெஜண்ட்ரி இன்னொரு ஜம்ப்பு. இங்கே ஏதாச்சும் ஸ்பான் ஆயிருக்கா? 1 மில்லியன் ப்ரோ 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 1 மில்லியன் ப்ரோ. மில்லியன் ப்ரோ இருங்க ப்ரோ. 1 மில்லியன் ப்ரோ. நீ எல்லாம் கம்மி போடா. ஓகே கைஸ், போகலாமா? 1 மில்லியனுக்கு வந்ததுக்கு ஒன்று கிடச்சிருச்சு. நம்மளால் எத்தனை கேரி பண்ண முடியும்னா அது நிறையா கேரி பண்ண முடியும். ஒரு 5 நாளோ. இந்த இருக்கான், இவனை தூக்கிட்டு 1 மில்லியன் பெட் வைக்கலாம் கைஸ். ஸோ ஓகே, இங்கிட்டலாம் யாரா இருக்கீங்க? கேள டேய் என்னடா 20 அதுக்கு இவரே பரவாயில்லடா. 2K தான் வச்சுருக்கீங்க. போயிடா. ஓகே, இந்த 2K எல்லாம் செல் பண்ணி என்னத்தை பண்ண போகிறோம்? வாங்க போகலாம் ப்ரோ. இப்போ நம்ம போக முடியுதான்னு செக் பண்ணணும் ப்ரோ. ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் பண்ணி முன்னுக்கு வந்துடலான்னு பார்த்தவங்க தான் போட்டு தடை மேலே தடையாக வைக்கிறாங்க. இப்போயாச்சும் ஜம்ப் பண்ண ஒரு மாதிரி ஹைட்டாக போகிற மாதிரி எனக்கே ஃபீலாக இருக்குது. அது எப்படிலாம் எனக்கு தெரில, இப்போ ஃபீலாக இருக்குது கைஸ். போயிடுறா, தயவு செஞ்சு போயிடுறா. எஜ்ஜில் இருந்து தான்டா ஜம்ப் பண்ணியிருக்கேன். போயிடுறா கைஸ். என்ன ப்ரோ, என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரோ ஏதாச்சும் தா ப்ரோ ப்ளீஸ். பிரெயின் ராட்டுன்னு ஏன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கே ப்ரோ. இரு ப்ரோ, நான் உனக்கு தரேன் ப்ரோ. எவ்வளோ கே ப்ரோ உனக்கு வேணும்? இந்த 260 வேணாம், ஒரு 10K 6K 2K. நமக்கு தேவையில்லாதெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துடலாம். அஸ் அ ஃப்ரெண்டாக சார் கிவ்வாங்க கிஃப்ட்டு பண்ணுறா.
டே உனக்கு நீ ரீபர்த் பண்ணணுமாண்டா? டூ டு ரீபர்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன்கிட்ட போயிடலாம். ஸோ இப்படியே நம்ம அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் வீடியோ எப்போ முடிக்கிறது, நான் எப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவாக நம்ம போகிறது. ஓகே, அவன் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். 2 பில்லியன்ரா பண்ணுறா, இன்னும் 1 பில்லியன் இன்னும் கொஞ்சம் தாங்க கைஸ். இருங்க கைஸ், இதே அப்கிரேட் பண்ணிட்டு போயிடலாம்டா. இதெல்லாம் அவன்டா 10 கேச்சு. ஓகே, அவன் கொடுத்துடலாம். போதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போயாச்சும் வாங்கிக்கூடா ப்ரோ. பத்தாதா என்னடா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? 1.6 பில்லியனு அந்த வந்துருச்சுடா. பாடுறா போதுமாடா உனக்கு. 2 பில்லியனே வந்துருச்சுடா. நான் பண்ணுறா, இன்னும் கொஞ்சம் மில்லியன் தான் ப்ரோ இருக்குது நம்மகிட்ட. ஐயோ பறக்கிறேன். சோக்கு போயிடலாம். இன்னொரு ஜம்ப், இன்னொரு ஜம்ப், இன்னொரு ஜம்ப், இன்னொரு ஜம்ப். ப்ரோ வாட் ப்ரோ? அட போங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்களே ப்ரோ? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங்கு ப்ரோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங்கு ப்ரோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங்கு ப்ரோ. ப்ரோ என்ன தான் ப்ரோ உங்களுக்கு வேணும்? இருங்க, நம்ம 10க்கு சேர்த்து வைக்கலாம் கைஸ். 17 பில்லியன் கேட்குறாங்க ப்ரோ. நான் திரும்பி அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ போயிடுறா. போயிட்டான். டே இப்போயாச்சும் சொல்லுங்க போயிடுறா. போடா கைஸ், போயிடுவேனா கைஸ்? ஒரே ஒரு அப்கிரேடை மட்டும் போட்டுட்டு வந்திருக்கேன். இங்கே எவனாச்சும் இருக்கீங்களாடா? இங்கே அவனும் இல்லை. இதான் ப்ரோ எண்டு. வந்துட்டேன் ப்ரோ. வேற லெவலு. 25 மில்லியன் தூக்கு. 2 மில்லியன் ப்ரோ. வேற மாதிரி, வேற லெவல், வேற மாதிரி, வேற லெவல், வேற மாதிரி. டே இந்த சேரை தருவேனாடா ப்ரோ? அதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது. இந்த லாஸ்ட்டு இருக்கிறது தான் எக்ஸ்க்ளூசிவ்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாச்சும் ஒரு நல்ல பிரெயின்ராட்டா தாங்கடா. டே அவ்வளோ முறையாக அங்கிட்டு போட. இருங்க நான் பண்ணதை பார்த்தீங்களா ப்ரோ? எங்கே ப்ரோ அந்த பிரெயின் ராட் காணா? சரி விடுங்க, அவனை அடித்து வெளில துரத்தியாச்சு. ஏன்னா நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட் ஓபிஎஸ் பண்ணிருக்குன்னா அவன் டப்புன்னு தூக்கிடுவான். அதனால தான் ப்ரோ இன்விஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவன் லெஃப்ட் சைடில் இருக்கான். டன் ரீபன். ஓ ஓகே, வெயிட் மின் ஐ வெல்கம் கைஸ். அவனுக்கு போய்ட்டு கொடுக்கலாம். ஆனால் என் கையில் இருக்கிறதெல்லாம் செல் பண்ணிட்டேன் கடுப்பில். ஏன்னா போவே முடியல ப்ரோ. நானும் எவ்வளோ நேரம் தான் கஷ்டப்படுறது. 2 மில்லியனுக்கெலாம் இங்கே இருக்குது. ஆனால் அதோட ஓபிஎஸ் ஸ்பானாகும் தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே குரூப்பு ஜாயினுன்றாங்க. சாரி கிஃப்ட்டுன்றாங்க. ஆனால் ஒன்றத்தையும் தர மாட்டேறாங்க. ஏதாச்சும் ஓபியை தாங்கடா, தயவு செஞ்சு தாங்கடா. நான் இங்கே வந்திருக்கதே கஷ்டம்டா. நான் திரும்பி வேறு எப்படியாச்சும் போகணுண்டா. அதனால் தாடா. டே தாடா. 25 மில்லியனுக்கு ஆனால் நான் ஒன்று எடுத்திருக்கேன்ற போது சந்தோஷமாக தான் கைஸ் இருக்குது ப்ரோ. இன்னொரு 25 மில்லியன் வேறு லெவலு. நம்மளால் எவ்வளோ பிக்கப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் ப்ரோ. ஓகே, 2 மில்லியன் நட போடா. டே டக்குன்னு வரடா. நீ இன்னும் 45 டிசைன் இருப்பியா? அடுத்து வேறு யாராச்சும் வாங்க 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 யாராச்சும் வாங்க. டே நீ மறையலையாடா? மறடா. வாங்க 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 ப்ரோ. 8 6 7லாம் இருக்குது. நாங்களாம் நல்ல வேலை போகணுமே ப்ரோ. ஏதாச்சும் ஸ்பானே ஆக மாட்டேங்குது ப்ரோ. இவன் மறைஞ்சான தானே ஆகும் கைஸ். இவனும் மறைஞ்சிட்டான். அங்கே என்னமோ ஸ்பானே இருக்குது. 6.7 மில்லியன் கைஸ். எடுத்து வச்சுக்கிறலாம் ப்ரோ. அடிக்க வரான் கைஸ். அவன் அடிக்க வரான். ஜம்ப் பண்ணிகிட்டே தான் ப்ரோ இருக்கணும், வேறு வழியில். அவன் அடிக்க வரான். திரும்பி வந்துட்டு யாடா அதுக்குள்ளமா எங்கடா இருக்கான் அவன்? நம்ம அடிக்கலாம் ப்ரோ. மறைஞ்சிட்டான், அவுட் ஆகிட்டானா? ஐயோ இங்கே தானே இருக்கான். ஹோசம். அவன் இதில் இருக்கானா நம்ம இதுக்குள்ளே போயிடலாம்.
ஓகே ஓகே. ஐயோ வரான்டா கைஸ், வந்துட்டாங்க கைஸ் சொன்னா, அதனால இங்கிட்டு தாவிட்டேன். யாராச்சும் ஸ்பான் ஆகுங்கடா டக்குன்னு, அவன் வேற வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். ஐஎம் ப்ரோ கம் ப்ரோன்னு கூப்பிட்டுருக்கான். ஐஎம் அட் க்ரூ ப்ரோ. அடிச்சிட்டான் டே ப்ரோ போ ப்ரோ 25 மில்லியன் ப்ரோ எடுத்துட்டான் ப்ரோ. போடா போடா நம்ம அவன்கிட்ட இருந்து 1 மில்லியன்லாம் தர முடியாது, சாரி. இந்த அப்படி வச்சுக்கோ. குதிக்காதடா, இந்தாடா புட்றா, அதெல்லாம் தர முடியாதுடா. டே அதான்டா என்கிட்ட இருக்கிறதுலே ஐஎஸ் அமைதியாடுறா. கிஃப்ட்டுடா வச்சுக்கோடா, கிஃப்ட்டுடா வச்சுக்கோடா. வேறு எதுவும் என்னால் தர முடியாதுடா, அவ்வளோதான்டா. போடா டே பாய்டா. இவனை இது தரவே இல்லையா? அந்த அப்படி ஆசையாமல் நீ எஸ்ரா வச்சுக்கோடா, பாய்டா. 8 பில்லியன் இருக்கு, இருங்க சரி விடுங்க, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். டே அவனுக்கு நான் ரிவெஞ்ச் வாங்காமல் விட மாட்டேன் கைஸ். 25 மில்லியன் ப்ரோ. ஆனாலும் நான் வரல, அது வேறு விஷயம். இருந்தாலும் என்கிட்ட அடிச்சு பிடுங்கிருக்கால, போங்கடா டே. நான் திரும்பி அந்த மித்திக் பிளேஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. நான் பார்த்துட்டேன் அந்த திரும்பியும் கற்கர் குருவை வந்து கையில் வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரோ, ஏதாச்சும் ஒரு நல்ல பிரெயின் ராட்டுக்கு. நான் போகலை, சாரி, போகிற வரலே அவுட் ஆகிட்டேன். இந்த இடத்துல ஜம்பை தப்பாக பண்ணிட்டேன். இந்த எட்ஜில் போயிட்டு நான் வந்ததே ஒரு தாட்டி தாங்க, சாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். சரி இருங்க, அப்கிரேடு போட்டுட்டு அசால்ட்டாக போகலாம். 9 மில்லியன் அவங்க எவ்வளோடா? 20 பில்லியனா? போடாடே இருங்க இது அவ்வளோதான் ப்ரோ. இனிமேல் நம்ம போயிடலாம் ப்ரோ ஈஸியாக. ஸோ ஓகே. ஸோ இது மாதிரி கிராஸாக போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். வரான்டா. ஓகே, இப்போ நான் இதிலேருந்து விளையாடணுன்னாலே இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணணும். ஸ்லோ பூஸ்ட்னு ஒரு மூடு இருக்குது ப்ரோ. இப்போ நான் எப்படி ஷார்ட் ஜம்ப் பண்ணேன் எனக்கே தெரில. இது என்ன நாயம்? 30. நான் தெரியாமல் ஆன் பண்ணிட்டேன் ப்ரோ. நான் தான் பண்ணியிருக்கேன், அதனால தான் ப்ரோ. சரி ஓகே, போயிடலாம், டக்குன்னு போயிடலாம் கைஸ். இந்த ஷார்ட் ஜம்ப் நான் ஷார்ட்டாக பண்ணேன் பார்த்தீங்களா? போடா, நான் 2 அப்கிரேட் வேறு போட்டிருக்கேன். போடா வெளில நீ ப்ரோ. ஜம்ப் பண்ணிட்டான் ப்ரோ தெளிவா. டே போடா, நல்லாவே இருக்க மாட்டாடா கைஸ். நம்மளால் பழி வாங்க முடியல. இவனை எடுத்து கையில் வச்சுக்கிறலாம். ஸோ இப்போ நமக்கு ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்பான் ஆனோடனே இவனை ட்ராப்லாம் பண்ண முடியாதா? எடுத்ததானா? டே போடா. சரி பரவாயில்ல, 2.5 மில்லியனு இந்த வரேன். ஓகே ப்ரோ, எதுவுமே ஸ்பான் ஆகலை ப்ரோ, அதனால நான் இந்த 2.5Kவே மில்லியனே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேறு எதுவுமே ஸ்பான் ஆக மாட்டேங்குது கைஸ். திரும்பி அந்த பாட்டு வந்துருச்சு ப்ரோ. நானும் ஸ்பான் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா கடைசி வர ஆக மாட்டேங்குது ப்ரோ. அவன்கிட்ட வேறு நான் இப்போ மூவ்மெண்ட்டு காமிச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு முறையதான் போடாங்கிட்டு. என்னடா பிரச்சனை உனக்கு? நான் அப்போலேருந்து இது மாதிரி தான் ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜம்பா. ஏன்டா ஸ்பானே ஆக மாட்டீங்க? நான் எவ்வளோ ப்ரோ ஒரு 5 நிமிஷமாக ஆகலை ப்ரோ. நான் ப்ரோ நான் இது ஐயோ அடிச்சிடாதடா யாரில். போடா ப்ரோ. நான் அடித்தேன், ஆனால் அடி உழுகலையா? நாங்கள்லாம் அடி உழுகாதா? அடிச்சிட்டேனா இல்லையா ப்ரோ? ட்ரூலல்லான்ற ஒரு பிரெயின் ராட் கார்டு ஸ்பான் ஆயிருக்கு. ஆனால் அங்கெல்லாம் போக முடியாது ப்ரோ. எதுவுமே ஸ்பான் ஆக மாட்டேது ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்ணேன் ப்ரோ? இவன் வேற தொல்லை பிடிச்சவனே. போடா. ஸோ கைஸ்,
இத்துடன் இந்த வீடியோ முடிவருகிறது. நான் உங்கள் கோகுல். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போயாச்சு கைஸ். இந்த மித்திக்கு வரைக்கும் போயிருக்கோம். ஸோ அதனால நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் போக முடியல. ஏன்னா ரொம்ப கேட்குறாங்க, ரொம்ப நேரம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் எப்படியும் 1 hour விளாண்டுருப்பேன். ஆனால் உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு 40 minutes தான் கைஸ் வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ இத்துடன் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய். இன்னொரு நல்ல ஒரு பிரெயின் டெட் கேம் வந்து முடிக்கிற மாதிரியான ஒரு பிரெயின் டெட் கேமில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை bye bye.